தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஊழலில் திளைத்து போன திமுகல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் ஒரு ஊழல் பண்ணி பெரிய அளவுல இன்னைக்கு சிக்கியிருக்காரு. ஈடி நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவ்வளவு பேர்கிட்ட வந்து இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து லஞ்சமா பெற்றிருக்காரு அப்படிங்கும்போது தமிழ்நாடே திகைப்பா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் செந்தில் பாலாஜி அல்ல. இவர் வேறு ஒரு அமைச்சர் அப்படின்னு நமக்கு சொன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். திமுகல எந்த அமைச்சர் தாங்க ஊழல் பண்ணல அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு பொதுவாக ஏற்படலாம். உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஊரக உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் மேல ஈடி வந்து ஒரு புதிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் வீட்டை வந்து நாங்க சோதனை பண்ணி நிறைய ஆவணங்களையும், டாக்குமெண்ட்களையும் நாங்க எடுத்தோம். அப்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஊரக உள்ளாட்சித்துறை அந்த துறையினுடைய அமைச்சர் கே.என். நேரு இருக்கார்ல, அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் இருவரும் சேர்ந்து பெரிய அளவுல ஒரு ஊழலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன ஊழல் அப்படின்னா, நகராட்சி நிர்வாகத்துல வேலை கொடுப்பதும், அது மட்டும் இல்லாம குடிநீர் வழங்குதல் அந்த துறையிலையும் வேலை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 2538 காலி பணியிடங்கள் இருந்திருக்கு. அதுல ஒரு இடத்துல வேலை தரணும் அப்படின்னா 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் நீங்க லஞ்சமா பெற்றுதான் அந்த பதவியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு ஈடி வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஈடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கடந்த முறையே ஏற்கனவே வந்து ஈடி ரைடு எல்லாம் நடத்துறோம். அப்ப நிறைய ஆவணங்கள்லாம் நாங்க கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த ஆவணங்களை வந்து வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2538 காலி பணியிடங்களுக்கு 25 லட்சத்துல 35 லட்சம் ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 888 கோடி ரூபாய் 888 அப்படிங்கிற வரிசையில மெகா ஊழல் நடந்திருக்கு. இது லஞ்சமா பெற்ற பணம் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதே கே.என். நேரு அவர்களுடைய பழைய காணொளிகள் நிறைய தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப அது கூட சொல்லுவாரு, அந்த நிக்குது பாத்தீங்களா ஒரு காரு, அந்த கார் வந்து இந்தியால யாருமே வாங்கல. இந்த காரை நான் வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் கொடுத்து இறக்குமதி செய்யப்பட்ட காரு. இந்தியால யாருகிட்டயுமே இல்ல அந்த காரு. அப்படிலாம் சொல்லி ஒரு காணொளி பேசியிருந்தாரு. அது இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னடா இந்த மனுஷன் அ இப்போ ஒரு இந்தியாவுல யாருமே வாங்க முடியாத ஒரு கார இந்த மனுஷன் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா, ஓஹோ! செய்தி அப்படி போகுதோ! அப்ப எல்லாமே வந்து லஞ்சமா வாங்குன காசு தான். அப்படித்தானே? அப்படிங்க தோணுதா இல்லையா? அப்ப திமுகன்ற ஒரு கட்சினாலே நமக்கு என்ன தோணும்? விஞ்ஞான ஊழல், 2G ஊழலா இருக்கட்டும், இல்ல ச எறும்ப வந்து சர்க்கரைய வந்து எறும்பு தின்றுச்சு. சாக்கு பைய வந்து கரையான் தின்றுச்சு. முதலைய பிடிக்க காசு எங்கப்பா? அதனால கூவாத்த சுத்தம் பண்ணியிருக்கோம். முதலைகள்லாம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பல முறைகேடுகளையும், பல ஊழல்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி திமுகனாலே வந்து ஊழல் செய்வாங்க, ஆற்று மணல் அள்ளுவாங்க, மலைகளை வெட்டுவாங்க, இயற்கை வளங்களை சுரண்டுவாங்க. இது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் மேலலாம் அந்த செம்மண் கடத்தல் வழக்கு, இப்படி பல வழக்குகள் நம்ம பார்த்தோம். செந்தில் பாலாஜி மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி ரொம்ப தூய்மையானவருங்க. அவர் அதிமுகவுல இருக்கும்போதுதான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாரே தவிர, திமுகக்குள்ள வந்தனா அவருக்கு பாவ மன்னிப்பு எல்லாம் கொடுத்து அவரை மனித புனிதராக்கி நாங்க திமுகக்குள்ள சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இதே 2016 அப்ப தேர்தல் சமயத்துல பிரச்சாரத்துக்கு போன மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே கரூர்ல ஆள் கடத்தல்ல இருந்து, மண் கடத்தல்ல இருந்து, கையகப்படுத்துதல்ல இருந்து, கந்து வெட்டிக்கு பணம் வாங்குறதுல இருந்து பல வேலைகளை வந்து செந்தில் பாலாஜி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மேடை போட்டு கிழிச்சாரு. ஆனா அவரு திரும்ப அங்கிருந்து இங்க வந்த உடனே மனித புனிதராயிட்டாரு. இப்ப எப்படி சேகர் பாபு அதிமுகல இருந்து திமுக வந்தோன்னா மனித புனிதராயிட்டாரோ, கே.கே.எஸ்.எஸ்.ஆர் அவர்கள் எப்படி வந்து அதிமுகல இருந்து திமுக வந்தோன்னா மனித புனிதராயிட்டாரோ, அதே போல இப்ப கே.என். நேரு அவர்களும் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு திமுகவுடைய உடன்பிறப்புகளை இணையதளம் முழுக்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா? அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அது என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026ல கே.என். நேரு அவர்களுக்கு முதல்ல சீட்டு கொடுப்பாங்களா? திமுக வந்து இதன் மூலமாக ஒரு ஊழல் கட்சியாக, லஞ்சம் பெறக்கூடிய ஒரு கட்சியாக தமிழ்நாடு முழுக்க தெரிய போகிறது. இதற்கு கே.என். நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈடி வந்து எங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்றாங்க. நாங்க சட்ட ரீதியாக எதுவா இருந்தாலும் எதிர்கொள்வோம். நாங்கலாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க. நாங்கலாம் வந்து சர்க்கரையே எறும்பு தின்றுச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்லி வந்த பரம்பரையில் வந்தவர்கள். நாங்களா சிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இன்னைக்கு இணையதளம் முழுக்க இதுதான் ஒரு பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இப்ப வேளச்சேரி, பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள் அதிகமாக இருக்கு. இந்த சதுப்பு நில காடுகள் அப்படி நம்ம சொல்றோம்ல, இந்த ராம்சார் புவியியல் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கும்போது தமிழ்நாடு அரசு பெரிய அளவுல ஆகா சந்தோஷம் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள். இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் எதுவுமே கட்டக்கூடாது அப்படிங்கிறதுதான் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி வலியுறுத்துவது. அப்ப மழை காலங்கள்ல இந்த நீர்கள் எல்லாம் ஓடி போய் நீர்நிலைகளை தான் தேங்கணும். இப்ப பள்ளிக்கரணை பாருங்களேன், ஒரு காலத்துல பள்ளிக்கரணை என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தா, எனக்கு சரியாக ஞாபகம் இருந்துச்சுன்னா,
ஒரு 2008, 2009 காலகட்டங்கள்ல பள்ளிக்கரணைக்கு வந்து நான் வேலைக்கு போகக்கூடிய காலகட்டத்துல ஏரிகள் அதிகமாக இருக்கும். அப்ப அதெல்லாம் பார்த்த ஏரிகள திரும்பவும் அதே இடத்துக்கு பள்ளிக்கரணைக்கு இப்போ போய் பார்க்கும்போது அந்த ஏரிகள காணோம். அதே போல தான் வேளச்சேரி. வேலவன் ஏரி தான் வேளச்சேரியாக பெயர் மாற்றம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேளச்சேரியிலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இல்ல. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த திமுக என்ன பண்ணுதுன்னா, நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டுவதற்கு அப்ரூவ்ட் குடுக்குது. அப்ப அப்ரூவ்ட் யார் குடுக்குறாங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்புறம் வந்து மழை வந்துச்சுன்னா, தண்ணி உள்ள வந்துருச்சு, துண்ண வச்சுருவாங்க. இன்னைக்கு பாருங்க, ரூ. 10,00,000 ஒரு பிளாட் போட்டு சேல் பண்றாங்க. அப்படின்னு சொல்லி செய்திகள நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அறப்போர் இயக்கத்தின் சார்பாக ஜெயராமன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இத பத்தி பேசுறாரு. அவரும் காணொளிகள்லாம் வெளியிட்டிருக்காரு. தொடர்ச்சியாக இந்த சதுப்பு நில காடுகள் வந்து அழிக்கப்படுகிறது. இது வந்து திமுகவுடைய ஆட்சியில பெரிய அளவுல ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. நீர்நிலைகளை ஆக்கிரமித்தீங்கன்னா, மழை காலங்கள்ல மீண்டும் சென்னை வந்து மழை வெள்ளத்துல தான் மிதக்கும் அப்படின்னு அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கே.என். நேரு. கே.என். நேரு என்னங்க இவ்ளோ பெரிய அமைச்சரா இருக்காரு. திமுகல மூத்த அமைச்சரு, திமுக மூத்த முன்னோடிங்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. அவர் வந்து ரூ. 888,00,00,000 ஊழல் பண்ணியிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவத நாங்க ஏற்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள்லாம் இன்னைக்கு வந்து ரூ. 200 காச வாங்கிட்டு இணையதளம் முழுக்க எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. படுத்து கிடந்த, உறங்கி கிடந்த உடன்பிறப்புகளுக்கெல்லாம் வேலை வந்துருச்சு. என்னங்க தேர்தல் சமயத்துல இடி வேணும்னே பண்ணுதுங்க அப்படிங்கிறான். ஏன்டா நீ பண்ண ஊழல் தானடா இடி சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, சச்ச இடி வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால நாங்க நம்ப மாட்டேங்கிறோம். சரி மத்திய அரசு இதுவே வந்து வேற ஆட்சியாளர்கள் இருந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, வாய மூடி மௌனமா இருக்காங்க. என்ன காரணம்னே தெரியாம இந்த உடன்பிறப்புகள்லாம் இன்னைக்கு இணையதளம் முழுக்க கத்திட்டு இருக்காங்க. அமைச்சர் கே.என். நேரு அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா? அவர் சிறை செல்வாரா? இடி அடுத்த கட்டமா எதை நோக்கி நகர்த்துவாங்க? என்ன நடக்க போகிறது? அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவருடைய வீட்ல இன்னும் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு பல கேள்விகள் இதுல இருக்கு. உண்மையாகவே அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் 2538 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 25,00,000 35,00,000 அவர் வந்து லஞ்சமா பெற்றிருக்காரு அப்படின்னா உண்மையாகவே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளு. அதனால உடனடியாக அவர் கைது செஞ்சு அதுக்கான தண்டனையை குடுக்கணும்னு நெறைய மக்கள் இன்னைக்கு இணையதளங்கள்ல எழுதக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதை சுத்தி என்னதான் நடக்குது அப்படின்னு. திமுக பத்தி நமக்கு தெரியும். திமுகனாலே ஒரு ஊழல், ஊழல்னாலே திமுக. அது ஆட்சி அதிகாரமும் எங்க கைக்கு வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயத்தினுடைய மண்ண ஒரு படி மண்ண கூட நாங்க குடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால இதே விவசாயிகள் மேல வந்து குண்டாச போட்ட ஒரே அரசுனா இந்திய நிலப்பரப்புல அது திமுக தான்ங்கிற பெருமை இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சாதிய படுகொலைகள் நடக்கும், சாதிய மோதல்கள் நடக்கும், ஊழல்கள் நடக்கும். இந்த மழையில வந்து நெல்லெல்லாம் வந்து நனைஞ்சு முளைச்சு போகுது. அதான் வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரா, தம்மாந்துண்டு தானே முளைச்சிருக்கு. அவங்க அதிமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு பெருசு முளைச்சிச்சு, எங்க ஆட்சி காலத்துல இவ்வளவு பெருசு முளைச்சதுங்கிறாரு. இவ்வளவுதான் இவருடைய அமைச்சருங்கிற கெப்பாசிட்டியோட தகுதி. அவ்வளவுதான். அப்ப உதயநிதி வந்து துண்டு சீட்டை பார்த்துட்டு படிப்பாரு. அவர் கருணாநிதியோட பேரன், ஸ்டாலினுடைய மகன் என்ற தகுதி தாண்டி எதுவுமே கிடையாது. அப்படிதான் ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்களும் திமுக இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னா மிகையாகாது. ஒரே ஒரு அமைச்சர்ப்பா நல்லா இருந்தாருப்பா நிதித்துறையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரே அந்த 30,000 கோடி ரூபாய் ஆடியோ வெளியானதுன்னு சொல்லி அவர் தான் காரணம்னு சொல்லி அவரை தூக்கி தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாத்திட்டு நீங்க அந்த நீதித்துறையும் தங்கம் தென்னரசு கையில போய் இன்னைக்கு படாத பாடு பட்டுட்டு இருக்கு. ஒட்டுமொத்த அமைச்சரவையும் சரியில்லாத ஒரு அமைச்சரவையாக இருக்கு அப்படின்னு மக்கள் பெரிய அளவுல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த கட்டமாக இடி கைது செய்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு காத்திருக்காங்க மக்கள் எல்லாம். பார்ப்போம். தேர்தல் நாள் நெருங்க நெருங்க அரசியல் காலம் சூடு பிடிக்க என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். என்னதான் நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.